என்னோட கீரையை சாப்பிட்டுக்கு கையை கடிச்சிடாத. இப்போ பயமாக தான் இருக்குது, வெடுக்குன்னு பிடுங்குது. ஸ்டூவர்ட் டீட்டெயில் படத்தில் வரல அந்த ஏனி இது. இங்கே வந்துருச்சு. படம் சாப்பிடு 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 சாப்பிடு. சாப்பிட மாட்டேங்குது. இது வந்து டைனோசர் முட்டை மாதிரி இருக்குது. இதோட முட்டை இல்லை, இதோட சைஸுக்கே இருக்குது முட்டை. கலர் கலராக இருக்குது, இல்லை பிளைன் கலர்ஸாக இருக்குது. ஜெல்லி ஃபிஷ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நேரில் போகிறது. சூப்பராக இருக்குது. குட்டி பசங்களை மட்டும் உள்ளே விட்றாங்க தொடுறதுக்கு. குட்டி பசங்க யார் வேணால் போகலாம் போல். தீனிலாம் வேறு கொடுக்குறாங்க கொடுக்குறதுக்கு. நம்ம மால்லலாம் கூட இந்த மாதிரி இருக்குல்ல, அதே மாதிரி இங்கே வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து ஃப்ரீ தான் இங்கே உள்ளது. அங்கே உள்ளது எல்லாமே பே பண்ணி விளாடணும் டோக்கன் பேசிஸில். ஹாய் எஸ்டிஎஃப், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருச்சியில் வந்து புதுசாக பேர்ட்ஸ் பார்க்குன்னு சொல்லி ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து ஓப்பன் பண்ணாங்க. துணை முதலமைச்சர் வந்து ஓப்பன் பண்ணி வச்சாங்க. அது ரொம்ப ட்ரெண்டிங்கில் போய்ட்டு நிறைய இன்ஸ்டாகிராமில் பேஜில் பார்த்தேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான், என்னோடய ஒய்ஃப், அப்புறம் குழந்தை, அவங்க ஒய்ஃப், அப்புறம் ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து மொத்தமாக வந்து இப்போ பேர்ட்ஸ் பார்க் போகலான்ட்டு கிளம்பிட்டோம். ஸோ காலையிலேயே கிளம்பியாச்சு. ஒரு 8:30 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். போகிற வழியில் இந்த குருவாயூரப்பன் கோயில்னு சொல்லிட்டு, அது என்ன இடம், அது முத்தரசநல்லூரில் இருக்குது. இந்த குருவாயூரப்பன் கோயில்னு சொல்லிட்டு கேரளா கோயில் மாதிரி அப்படியே இருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் அந்த கோயில். ஸோ அப்படியே கேரளா ஸ்டைல்லையே கட்டியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. ஸோ வந்து கோயிலுக்கு போயிட்டு இப்போ தான் அன்னதானம்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ தான் வந்து அந்த பேர்ட்ஸ் பார்க் போகலான்னு சொல்லிட்டு கிளம்புனோம். ஸோ இங்கே 2 பேரும் பின்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ எல்லோரும் வரணும். அவங்களாம் வந்துட்டாங்கன்னா கார் எடுத்துகிட்டு அங்கே பேர்ட்ஸ் பார்க் போக வேண்டியது. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைனலாக பேர்ட்ஸ் பார்க்குக்கு வந்தாச்சு. ஸோ இன்றைக்கே பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம். உள்ளே பார்க்கிங் ஃபுல்லாக ஆகிடுச்சு, கார் பார்க்கிங்லாம். ஸோ காரை இந்த மாதிரி ரோட்டு வரலையே ஒரு தெருவு தான் அது, ரோட்டத்துலேயே எல்லோரும் விட்டுருக்காங்க. நம்மளும் கொஞ்சம் தூரம் விட்டுட்டு நடந்து வந்துட்டுருக்கோம். ஸோ இதுதான் பேர்ட்ஸ் பார்க்கோட சைட் பார்க்கிங் என்ட்ரன்ஸ். மெயின் என்ட்ரன்ஸ் வந்து ரோடு ஓரத்துலேயே இருக்குது. ஸோ சைட் என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே போனோன்னா கார் பார்க்கிங் இருக்குது, பைக் பார்க்கிங் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ பைக்ஸுக்கு மட்டும்தான் இடம் இருக்குது, காருக்கு இடம் இல்லைன்னு சொல்லி வெளில நிப்பாட்ட சொல்லிட்டாங்க. ஸோ அதான் மெயின் என்ட்ரன்ஸ் அங்கே இருக்குது பாருங்கள். செம கூட்டமாக இருக்குது. உள்ள க்யூ நிற்கிது டிக்கெட் வாங்குறதுக்கு. ஸோ இதுதான் பார்க்கிங். பெரிய பார்க்கிங் தான், ரொம்ப பெருசு இல்லை. ஃபுல் கூட்டம், ரோடு வரை க்யூ நிற்கிது. திருச்சி பேர்ட்ஸ் பார்க். ஸோ ஒரு ஆளுக்கு வந்து பெரியவங்களுக்கு 200 ரூபா, கிட்ஸுக்கு வந்து 150 ரூபா, பேபிஸ்க்கு வந்து ஃப்ரீயாக. கைஸ் இதுதான் பேர்ட்ஸ் பார்க்கோட என்ட்ரன்ஸு. ஸோ சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேயும் கரெக்டாக 2 கிலோமீட்டரில் தான் இந்த இடம் இருக்குது. பாலத்துக்கு பக்கத்துலேயே தான். ஸோ இங்கேயே பஸ் ஸ்டாப்லாம் இங்கேயே கொண்டு விட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இந்த சைடு போகிற பஸ் எல்லாமே இங்கேயே நிற்கிது, மினி பஸ்லாம். ஸோ அதனால் பஸ்ஸில் பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே வரவங்க இங்கே இறக்கி விட்டு அப்படியே பேக் சைடில் அந்த ஆர்ச் இருக்குது, அது உள்ளே போனால் அங்கே பார்க்கிங்கு போயிடலாம். ஓகே ஃபுல்லாக போகலாம். கைஸ் இதுதான் மேப்பு. ஸோ என்ட்ரிக்குள்ளே வந்தாச்சு. இங்கே 90 சென்டிமீட்டர் கீழே இருந்தால் டிக்கெட் கிடையாது. 90 to 120 இருந்தால் பாதி 150 ரூபாய் டிக்கெட்டு. வந்தாச்சு. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரிச் இருக்குது, நெருப்பு கோழி. அந்த நெருப்பு தான் வருமானு தெரில. அங்கே வருங்க எல்லாம் தீனி குத்துட்ருக்காங்க. எங்கேருந்து இருக்கிறாங்கன்னு தெரியலையே, எல்லோரும் எங்கேருந்து எடுத்து கொடுக்குறாங்கன்னு தெரில. ஆனால் நெருப்பு கோழிக்கு தீனி குத்துட்ருக்காங்க. இங்கே வருங்க இத்தா தண்டி இருக்குது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன். அதை செம்மையாக இருக்குது. காலை பாருங்களேன், ஒரே ஒரு நகம் தான் இருக்குது. கவிர போகுது. ஒரே ஒரு நகம் தான் இருக்குது. 2 விரல் தான் இருக்குது, அதில் ஒரு விரல் தான் நகம் இருக்குது. பயங்கரமாக இருக்குது. இங்கே பாரு, இங்கே பாரு. ஹாய். இந்த சைடு வந்து கவிர போகுது. எட்டோ தண்டி இதான் இருக்கிறதுலே பெருசாக இருக்குது. பயங்கரமாக இருக்குங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன். 3 இருக்குது, அதுதான் இருக்கிறதுலே பெருசாக இருக்குது. ஆஸ்ட்ரிச்சோட முட்டையை பாருங்கள். இது வந்து டைனோசர் முட்டை மாதிரி இருக்குது. இதோட முட்டை இல்லை, இதோட சைஸுக்கே இருக்குது முட்டை. உள்ளே உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. உள்ளே உட்காந்து ஃபோட்டோ எடுக்கலாம் போல். அந்த சின்ன பசங்க எடுக்கலாம். இங்கே ஒரு பாப்பா உள்ளே போயிடுச்சு. அங்கே பக்கத்துலேயே ஒரு அக்கா வந்து கீரை கொடுக்குறாங்க. ஃப்ரீ தான் இதெல்லாம். கீரையை வாங்கிட்டு போய் நம்ம இங்கே கொடுக்கலாம். அதுக்கு
என்னோட கீரையை சாப்பிட்டுக்கு கையை கடிச்சிடாத. அப்பா பயமாக தான் இருக்குது, வெடுக்குன்னு பிடுங்குது. இங்கே நெருப்பு கோழி பகுதியிலே பார்த்தீங்கன்னா ஈமு கோழி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஈமு கோழி கூட இருக்குது. இது கழுத்தில் பார்த்தீங்கன்னா கலராக இருக்குது, ப்ளூ கலரில் இருக்குது கழுத்தில். இதுக்கான யாருமே கொடுக்க மாட்டாங்க, அக்காட்ட ஒன்று வாங்கி கொடுப்போம். ஈமு கோழி சாப்பிடாதா? சாப்பிடாதா? அது சாப்பிடாதான். ஈமு கோழிக்கு இது கொடுக்கூடாதான், சாப்பிடாதான். இதுக்கு தான் கொடுக்கணும். இங்கே ஃபேன்சி பீஜன்னு சொல்லி புறாவுக்கள் வகைகள் எல்லாமே இங்கே வரிசையாக வச்சுருக்காங்க. போல நிறைய கேஜஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து இதெல்லாம் ஓப்பன்லேயே வச்சுருக்காங்க, இதெல்லாம் வெளில போகாத பறந்து. இங்கே பாருங்கள் எவ்வளோ புறா இருக்குது. இப்போ வரிசையெல்லாம் வெயிலுக்கு ஓரத்தில் உட்காந்துருக்கு. இங்கே வந்து நிறைய இருக்குது. அங்கே எவ்வளோ கேஜ் இருக்குது பாருங்கள். கேஜை பூட்டியிருக்காங்க, எல்லாம் வெளியில் உட்காந்துருக்கு. ஈவினிங் தான் திறப்பாங்க போல். ஆனால் வெளிலலாம் எது பறந்து போகாமல் எல்லாம் கீழே நிற்கிது. இது எல்லாமே புறாவோட ஒவ்வொரு வகைகள், அதோட பேர் எல்லாமே இங்கே போர்டில் வச்சுருக்காங்க. இது சூப்பராக இருக்குது பாருங்க, முடி மாதிரியே இந்த ரெக்கையெல்லாம் ப்ரௌன் கலரில் க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த இது மரத்தூள் மாதிரி இருக்குல்ல, இதோட ரெக்கை வந்து சூப்பராக இருக்குது. இது பேர் வச்சுருக்காங்க சுருள் ரெக்கை. அதோட பேரே வந்து சுருள் ரெக்கையா. ஏசியாவில் இருக்குது, எந்த கண்ட்ரியில் இருக்குது. இது வந்து பொமேரியன் பெட்டரான். இது வந்து ஜெர்மனி ப்ளூ பெய்டு லார்ஜ் பீஜியன் வித் இன்ஃப்ளேட்டட் கோட். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பக்கத்தில் எழுதி போட்டிருக்காங்க. ஒவ்வொரு புறாவும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அது ஃபுல்லாகவே வந்து புறாவோட வகைகள் தான். இது வந்து க்யூட்டாக இருக்குது, 2 கலர் மட்டும்தான். இது மூக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதில் வந்து வாத்தோட கலெக்ஷன்ஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்க. குட்டியாக இருக்குது பாருங்கள். நம்ம ஃபோட்டோலாம் இந்த பார்த்துருக்கேன், சூப்பராக இருக்கும். அதே வந்து இப்போ நேரில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இது ஒயிட் கலர் வாத்து. ஸோ இங்கே ஒரு வாத்து இருக்குது பாருங்க, இது க்யூட்டாக இருக்குது. செம்மையாக இருக்குது, அழகாக இருக்குது. அதுக்கு நல்லா அந்த இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, பாட் மாதிரி. அதுக்குள்ளேயே விளாண்டுக்கும் போல். அங்கே அந்த வாத்து பாருங்களா கூடு கட்டியிருக்கு, அங்கேயே வந்து முட்டை வச்சு அடகாக்குது போல். ஒயிட் கூஸ், வெள்ளை வாத்து. இது நம்ம நார்மலாக இருக்கிறது தான். இது என்னது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கொண்டை வாத்து. எல்லாம் தூங்கிட்டு இருக்குது கொண்டை வாத்தெல்லாம். கலரே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நார்மல் நம்ம கோழி கலரில் இருக்குது. இதெல்லாம் எல்லாம் தூக்கத்தில் இருக்குது. இங்கே வாத்துக்கு வந்து ஃபீட் பண்ணிகிட்டு இருக்காங்க போல். சூப்பராக இருக்குது. கையில் வந்து கிச்சு கிச்சு முட்டுற மாதிரி இருக்குது. அதுங்க சாப்பிட்றது ஃபுட்டு கூட ஃப்ரீயாக தான் தராங்க. ஹேண்ட் வாஷ் பண்ணுவேன். இப்போ எங்கே இருக்குன்னு தெரியல, தண்ணி இங்கே வச்சுருக்காங்க. ப்ளஸ் கோழிலேயே இன்னொரு வேறு எப்படி இருக்கு பாரு. ஃபெஷன் இது ஒரு ப்ரீட் இருக்குது போல். அதோட வெரைட்டிஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. இது சவுத் ஈஸ்ட் ஏசியாவில் வந்து இது இருக்குமா, எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சைனாவில் உள்ளது கோழி மாதிரியே இருக்குது, ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு கோழியோட இன்னொரு வகை ஃபெஷன் இதை போட்டிருக்காங்க. ஹார்ட்லாம் வச்சுருக்காங்களே இதில். இங்கே ஏதோ என்ட்ரி எக்ஸிட்னு சொல்லி ஏதோ பெரிய பில்டிங் இருக்குது. உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு. இருட்டாக இருக்குது. அக்வாரியம். வா சூப்பராக இருக்குது. ஏசிலாம் போட்டிருக்காங்க, சில்லுன்னு இருக்குது.
ஏசியான இப்போ ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே உள்ள கூலிங்காக இருக்குது. கலர் கலராக இருக்குது, இல்லை ப்ளைன் கலர்ஸாக இருக்குது. இதுலேயும் பாருங்கள் ஃபிஷ்ஷில் இருக்குது குட்டி குட்டியா. இது மீனா ஆக்டோபஸா? ஆக்டோபஸ் மாதிரி இருக்கு. ஜெல்லி மீன், ஜெல்லி ஃபிஷ். இப்போ பார்க்குறேன் ஜெல்லி ஃபிஷ் போட்டிருக்கேன். ஜெல்லி ஃபிஷ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நேரில் போடுறது. சூப்பராக இருக்குது. அப்படியே பறக்குது. இது பேர் தான் பேய். இது வந்து பேய் தான். பேய் மாதிரி கருப்பு பேய். இந்த இடத்துல நிறைய டிஃப்ரெண்டான ஃபிஷ்லாம் வச்சுருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. சில்லுன்னு இருக்கு இந்த இடத்துல. ஏசி போட்டதுனால கொஞ்சம் நிற்க முடியுது வெளியில். வாவ், டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஷார்க்கா? டைகர் ஷார்க்கா? அது பயங்கரமாக இருக்குது. ஒரு மீன் 2 கிலோ 3 கிலோ இருக்கும் போல. இது கூட சேர்த்து குட்டிலாம் வேறு விட்டுருக்காங்க. குட்டி பெருசு எல்லாம் கலந்து இருக்கு. இது வந்து ஷார்க். இது வந்து நம்ம குட்டி நம்ம வீட்லேயே நார்மலாக பார்த்துருப்போம். கைஸ், அங்கே அக்வாரியம்க்கு அடுத்தது ரேபிட்டோட வகைகள், முயலோட வகைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக முயலோட வகைகள்லாம் இங்கே வருங்க. ஓப்பன்லி விடுறேன். ஏன்னா உள்ளே போயிருக்காங்க. கிட்ஸ் எல்லாம் உள்ளே போகலாம் போல். இங்கே பாருங்க குட்டி குட்டி முயலாக இருக்குது. எலி, எலியும் இருக்குது முயலும் இருக்குது. நார்மலாக அந்த நம்ம கலர் எலி இருக்காங்க அந்த எலி. இது முயல் கூட வச்சுருக்காங்க. ஹாய். இங்கே பாரு. குட்டி பசங்களை மட்டும் உள்ள விடுறாங்க தொடுறதுக்கு. குட்டி பசங்க யார் வேணா போலாம் போல. தீனிலாம் வேற கொடுக்குறாங்க கொடுக்கறதுக்கு. பசங்களுக்கு தான் என்ஜாய்மெண்ட் செம்மையா இருக்கு. சின்ன பிள்ளைங்க எல்லாம் கூட்டிட்டு கையில கொடுக்கணும். கீழே இன்னும் அது பார்க்கல. இது வந்து எத்தியோப்பியாவில் வந்து பன்றின்னு சொல்லுவாங்களா. இங்கே பாருங்கள் குட்டியோண்டாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது. இதை போய் பன்னின்னு போட்டிருக்காங்க. அந்த ஊரில் இதில் போய் பிக்குன்னு கூப்பிடுவாங்க போல். குட்டி வேற போட்டிருக்கு பாரு. அது கீழே ஒரு குட்டி நிற்கிது. ஒரே ஒரு குட்டி போட்டிருக்கு போல. இப்போ 2 குட்டி இருக்குது பின்னாடி. எலி மாதிரியே இருக்குது. இந்த முயல் க்யூட்டாக இருக்குது. லாப் முயல். இங்கே வந்து பாருங்கள், இது செம்மையாக இருக்குது. இது என்னது? லயன் ஹெட்டு. அப்பா, இன்னும் இவ்வளோ பெருசு இருக்குது. ஆடு மாதிரியே இருக்குல்ல, செம்மறி ஆடு மாதிரி. முடியெல்லாம் அப்படிதான். மினி ரெக்ஸ். இது பாரு, அப்படி ஷைனிங்காக இருக்குல்ல. இப்போ மீனுக்கு வந்து சாப்பாடு கொடுக்க போகிறோம். கூட்டமாயிடுச்சு. வெயிட் பண்ணுங்க. இப்போ போங்க. இங்க பாருங்க எவ்வளோ மீன் வச்சிருக்காங்க. இங்க உள்ள விடக்கூடாது. நீங்க உள்ள விட்டுறாதீங்க. உள்ள விட்டுறாதீங்க. இங்க பாருங்க எவ்வளோ மீன் இருக்குன்னு. இது ஃபுல்லாகவே மீன் தான். இங்கே மீனுக்கு ஃபுட்டு போட்டுட்டு அப்படிங்கிட்டு வந்தால் கஃபே வச்சுருக்காங்க. மினி கஃபே இருக்குது.
ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் ஹேச்சரி அடைக்காப்பகம். இங்கே உள்ள பேர்ட்ஸுக்கு கோழிக்கெலாம் வந்து அடைக்காக்கிறதுக்கு இது வச்சுருக்காங்க போல். ரியலாக உள்ளது. இது வந்து இன்குபேட்டர் டைப். இன்குபேட்டர்லாம் வச்சுருக்காங்க பாருங்க, அந்த ஃபார்ம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அதில் டேட் போட்டு வச்சுருக்காங்க முட்டையில். பொரிச்சிருக்கு பாரு வாக்கு. இது வெளில வரப்போகுதுங்க, ஓட்டோ வந்துருக்கு. ஒவ்வொரு தான் மாற்றி மாற்றி வைப்பாங்க போல். இது பொரிச்சிருச்சு. நீங்கள் போகலாம். இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அந்த கூண்டுக்குள்ளே விட்டுருவாங்க போல். 1 வாரம் வயதுடைய குஞ்சுகள். இது கொஞ்சம் பெருசு. இப்போ எக்ஸாட்டிக்ஸ் இதுக்குள்ளே பார்க்க போகிறோம். இதில் தான் வித்தியாசமானதெல்லாம் இருக்கும் போல். ஹாய். டிஃப்ரெண்ட்டாக வீடியோ செக்ஷன் வச்சுருக்காங்க. வாவ், க்யூட்டாக இருக்குது. எலி வால் பாருங்க, பெருசாக இருக்குது. பெரிய வாலாக இருக்குது. இங்கே விளாட்ற திங்ஸ்லாம் வரும். வீட்டுக்குள்ளே வர ஒரு எலி உட்காந்துருக்கு. இது ரஷ்யா. எல்லாம் அந்த இதுக்குள்ளே போயிட்டு உட்காந்து தூங்கிட்டு இருக்கு. வீடு மாதிரி அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்க இதுகளுக்கெல்லாம். இந்த ஸ்டூவர்ட் டீட்டெயில் படத்தில் வரும்ல அந்த எலி இது. எதுவுமே நிற்கிது பாருங்க. இது இது அது என்னது முள்ளி எலி. முள்ளி எலி. இது முள் மேலே முள்ளாக இருக்கும். வெளில வர மாட்டேங்குது. ஒன்றே ஒன்று. அங்கே ஒன்று இருக்கு பாரு. படத்தெல்லாம் வருது. 4 காலையும் விரிச்சுக்கிட்டு மல்லாக்க பார்த்து பாருங்க. நல்லா காலை விரிச்சு போட்டு. இதுக்குள்ள இங்கே ஆளை காணோம். பாம்பு, சோளப்பாம்பு. இங்கே பாரு, குட்டியோண்டா இருக்கு. மூலையில் படுத்துருக்கு. அவங்களுக்கு விளாட்றதுக்கெல்லாம் உள்ளே திங்ஸ்லாம் போட்டிருக்காங்க. பாக்மான் தவளை. தவளை இங்கே இருக்கு பாரு. தவக்கலை நடுவில் வெள்ளையாக இருக்கு பாரு. அங்கே பச்சை கலரில் இருக்கு பாரு. ஒன்றே ஒன்று இருக்கு. ஒரு இங்கே ஒன்று இருக்கு பாரு. பொம்மை மாதிரியே இருக்கு. ஆனால் உயிரோடு இருக்கு. இங்கே ஒன்று ஒளிஞ்சிருக்கு பாரு. தலை மட்டும் தெரியுது. ஒரிஜினல் இது. ரெட் இயர் ஸ்லைடர். சிகப்பு காது ஆமை. க்யூட்டாக இருக்குது. குட்டி குட்டியாக இருக்குது. நிறைய இருக்குது. கொச்சை கொச்சை கொச்சன்னு இருக்குது. மேலே ஏறி போய் பீச்சில் போய் ஏறி விளாட்ற மாதிரி பீச் மாதிரி செட்டப் வச்சுருக்காங்க. மேலெலாம் நிற்கிது. இவ்வளோ பெரிய இடம் என்ன இருக்குது? பந்து மலை பாம்பு. பந்து மலை பாம்பு போட்டுருக்கு. ஆளக்கணும் மூலையில் படுத்துருக்கு. ஒன்றே ஒன்று தான் இருக்கோ? இங்கெல்லாம் இருக்குது பாரு. இங்கே ஒன்று இருக்குது பாரு மூலையில். இது வந்து இகுவானா. அந்த எப்படி படுத்துருக்கு பாருங்களேன். காலெல்லாம் விரித்து போட்டு அசால்ட்டாக படுத்துருக்கு. மேலே நிறைய இருக்குது. கொச்சன்னு இகுவானா. இங்கெல்லாம் படுத்துருக்கு பாரு நிறைய. இது மேலேயே படுத்துருக்கு பாரு. இப்போ எவ்வளோ இகுவானா. எல்லா கலர்லேயும் இருக்குது. பச்சோந்தியா? ஆமாம், பச்சோந்தி தான் இடத்துக்கு இடம் மாறுன்னு சொல்லுவாங்கல்ல. ஓ, அதான் கலர் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்கா? ஓ, இகுவானா பச்சோந்தியோ? நான் கூட இகுவானா நினச்சேன், வேறு எதுன்னு நினச்சேன். அடுத்து குருவி வைகள், ஃபின்ச்சஸ். ஃபின்ச்சஸ்னால் நம்ம நார்மலாக எல்லோரும் வீட்லேயே வளர்ப்பாங்க. அதே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் நிறைய இருக்குது. எல்லா கலர்லேயும் இருக்குது. கலர் கலராக இருக்குது. நிறைய இருக்குது. இங்கே ரெஸ்ட் ரூம்ஸ் கூட இருக்குது. ஸோ மாங்க் கிளிகள். மாங்க் எங்கே காணோம்? இங்கே இருக்கா மாங்க்? இப்போ எல்லாம் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. மூலையில் இன்னும் கட்டிகிட்டு இருக்கு. இது வந்து 60,000 சதுரடி 5 இணை ஏவியரியான்னு போட்டிருக்கு. இது வந்து பெரிய இடமா. வெயில் அடிக்குது.
இப்போ பேர்ட்ஸ் பார்க்குள்ள வந்து உள்ளே போகிறோம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காலை கழுவணும், கையெல்லாம் கழுவணுமாங்க. அதுக்கே தனி செட்டப் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ ஒரு செட் ஆஃப் பீப்புளை வந்து இங்கே உள்ளே தனியாக அடைச்சி வச்சுட்டு அவங்கள தான் டிக்கெட் செக் பண்ணி உள்ளே விட்றாங்க. இதில் டிக் பண்ணுவாங்க போல் ஒரு இடத்துக்கு. டிக் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு அப்படியே என்ட்ரி அங்கே வச்சுருக்காங்க போல் எக்ஸிட்டு. ஒரு 20-25 பேரை தனித்தனியாக விட்றாங்க. இங்கே லாக் பண்ணி வச்சுருக்காங்க. மற்றவங்களாம் கை காலில் கழுவிட்டு அங்கே வெயிட் பண்ணணும். அந்த இடத்துல டிக்கெட்டை செக் பண்ணிட்டு நமக்கு வந்து ஃபுட்டு வந்து கொடுத்துட்டாங்க. இங்கே உள்ள பறவைகளுக்கு கையில் அப்படியே நீட்னா வந்து சாப்பிடும். வாங்க யாராவது சாப்பிட்டு போங்க. எல்லாம் மேலே நிற்குது. எல்லாம் கண்ணூர்ஸ்லாம் இருக்குது. எல்லாம் வெயிலில் அங்கங்கே தொத்திக்கிட்டு நிற்குது. நாளில் நிறைய கீழே போட்டாங்க போல். தெரியாமல் சில பேர் கீழே போட்டுருவாங்க. இப்போ ஓப்பனில் இருக்குது. இது வந்து நம்ம நிற்கிறது வந்து குறிஞ்சி. ஸோ மவுண்டெயின்ஸ்க்கு இப்போ குறிஞ்சி, முல்லை, மருதம் அந்த 5 அணைகளை வந்து பேஸ் பண்ணி இந்த இடத்த வந்து அமைச்சிருக்காங்களாம். அதில் போட்டிருந்துச்சு. இப்போ இந்த இடம் கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்குது. எதுவுமே வரமாட்டேங்குது. நான் கீழே வாங்க. வா 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 வா. வரமாட்டேங்குது. கை தான் வலிக்குது ஆட்டி ஆட்டி. இங்கே வாங்க. இங்கே ஒரு போர்டு வந்துச்சு. இதுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. நமக்கு எதுவுமே வர மாட்டேங்குது. அங்கே ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்ருக்கு. ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. நிறைய போட்ஸ் இருக்குது. ஏகப்பட்ட போட்ஸ் இருக்குது. அந்த வேப்ப மரத்தில் அவ்வளோ கண்ணூர்ஸ் உட்காந்துருக்கு. நிறைய இருக்குது. அதுலேயே ஒரு 30-40 இருக்கும் போல். இங்கே வந்துருச்சு. படா சாப்பிடு 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 சாப்பிடு. சாப்பிட மாட்டேங்குது. அது பாவெல்லாம் ஓவர்லோட் ஆயிடுச்சு. அது ஒன்றே ஒன்று சாப்பிடு. வந்ததுக்காவது அப்பாடா ஒன்று எடுத்துருச்சு. கையில் ஏறா ஓடிக்கிட்டே இருக்கு. இங்கே சாப்பிடு. நிறைய இருக்கு. ஆனால் எதுவுமே வரமாட்டேங்குது. ஏதாவது 1-2 வருது. கொஞ்ச நேரம் இப்போ ஏதாவது 1-2 சாப்பிட்டுட்டு மறுபடியும் கிளம்பிடுது. மேலேருந்து வாட்டர்லாம் ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருக்காங்க. வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய பேர் இருக்கிறதுனால சில பறவைகள் பயந்துட்டு வரமாட்டேங்குது போல். ஆனால் ஏகப்பட்டது இருக்குது. இதெல்லாம் அங்கங்கே பறந்து போயிட்டுருக்கு ஜாலியாக. இப்போ அங்கே போகலாம். அங்கே நிறைய இருக்குது பாரு. கூண்டுக்குள்ளே வேறு நிறைய அடைச்சி வச்சுருக்காங்க. அதெல்லாம் பழகின பிறகு திறந்து விடுவாங்க போல். இப்போ தான் புதுசாக வந்திருக்கு போல். இதெல்லாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் புதுசாக வந்திருக்கு போல். இனிமேல் திறந்து விடுவாங்க போல். இங்கே இருக்கு பாருங்க. வாங்க. வா 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 வா. வந்துட்டு ஒன்று ஓடிச்சு. ஸ்பைனில் நம்மளோட கையில் ஒன்று உட்காந்துச்சு. போயிடுச்சு. உட்காந்துட்டு ஓடிடுச்சு. இன்னும் எந்த பறவையும் சாப்பிட்டு முடிக்கல. எப்படியும் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்காது. ஆனால் 2 பறவை வந்து கையில் உட்காந்துச்சு. ஒரு பெரிய மாதிரி ஒரு சிலை வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. இங்கே ஃபால்ஸ் மாதிரி இருக்குது. பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. சூப்பராக இருக்குது இந்த இடம். ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாங்கன்னா இதே மாதிரி செம்மையாக இருக்கும். இந்த பெரிய பறவை இல்லை. இந்த கை சாப்பாடு சாப்பாடு காட்டுங்க. கொஞ்சம் கூட அப்படியே அவங்க வீடு ஏறிடுச்சு. ஏன் கேட்கோ. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு பீச் மாதிரியே வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. பெரிய ஷார்க் அங்கே இருக்குது பாருங்கள்.
இந்த சைடு ஒரு போட்டை வந்து கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அப்படியே இது ஒரு பாலை அந்த செட்டப்பில் இருக்குது. பிரமிட் மாதிரியே இருக்குது. ஏதோ சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு இடமும் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு. அது வந்து பறவைகள் உள்ளே தங்குற மாதிரி இருக்குது போல். ஓட்டையாக இருக்குது அங்கங்கே. இப்போ இதுலேயும் அந்த அது பேர் என்ன சொல்லுவாங்க, மக்காவோ, அது பேர் மறந்து போச்சு. அது நிறைய இருக்குது. பெரிய பறவை பேசும்னு சொல்லுவாங்கள்ல, அது ஃபுல்லாக 3, 4, 5 இருக்குது. சீட் வந்து இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ இதுலேயுமே வந்து அந்த வீடு மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே எல்லோரையும் வர வச்சுட்டு லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறாங்க எல்லோரும் வெளில வந்த பிறகு. சூப்பராக இருக்குது இந்த இடம். ஸோ அப்படியே எக்ஸிட்டில் வந்தோன்னா இங்கே வந்து விஆர் கேமிங், சவுண்டி தேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. கஃபே கூட இருக்குது. எக்ஸிட் இங்கே இருக்குது. அவ்வளோதான். கொஞ்சம் இதோட முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். அப்படியே சாப்பிட்டுட்டு கிட்ஸுக்கு விளாட்றதுக்கு அங்கே சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சுருக்காங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே இதில் போட்டிருக்காங்க. ஸோ அப்படியே படிச்சுருக்கேன் பாஸ் பண்ணி. ஸோ ஒரு டோக்கன் வந்து 60 ரூபா. ஒவ்வொரு இதுக்குமே டோக்கன்ஸ் வச்சுருக்காங்க. விஆர் கேம்க்கு, ஃபிஷ் பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எல்லாமே இந்த சைடு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம மால்லலாம் கூட இந்த மாதிரி இருக்குல்ல, அதே மாதிரி இங்கே வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது இடம். டைம் 2 o'clock ஆகிடுச்சு. அதனால் வந்து லன்ச் பிரேக்கு, அவங்களுக்குமே இப்போ லன்ச் பிரேக்கு, டோக்கன் கவுண்ட்ரு, ஃபுட் கவுண்ட்ரு எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 2:30 தான் ஓப்பன் பண்ணுவாங்க. வெயில்லையும் குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜாலியாக விளாண்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஃப்ரீ தான் இங்கே உள்ளது. அங்கே உள்ளது எல்லாமே பே பண்ணி விளாடணும் டோக்கன் பேசிஸில். ஸோ அப்படியே எக்ஸிட் இங்கே இருக்குது. எக்ஸிட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்கள் தாய்மார்கள் பாலூட்டு மறை, இங்கே ரெஸ்ட் ரூம் எல்லாமே இருக்குது. ரெஸ்ட் ரூம் எக்ஸிட்டுக்கிட்டேயும் இருக்குது, உங்களுக்கு நடுவுலையும் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. ஸோ ஒரு முறை வெளியேறிப்பின்னு திரும்ப வர முடியாது. கரெக்டாக ஒரு 2 hours இருந்தால் போதும் இதை ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு. கரெக்டாக எங்களுக்கு 2 மணி நேரத்தில் முடிஞ்சிச்சு. பொறுமையாக தான் எல்லாமே சுற்றி பார்த்தோம். கரெக்டாக இருந்துச்சு. பேர்ட்ஸ் பார்க்லேருந்து வெளில வந்துட்டோம். இப்போ தான் வந்து சாப்பாடெலாம் கட்டிட்டு வந்தோம். இப்போ தான் சாப்பிட்டோம். உள்ளே வந்து சூப்பராக இருந்துச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து செம்மையாக இருந்துச்சு. அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸு, முயல், கோழி, எல்லாத்துலேயுமே நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. கிட்ஸுக்கு வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து அவங்களே வந்து உள்ளே போய்ட்டு ஃபுட்லாம் கொடுக்குற மாதிரி அவங்களுக்கான ப்ளே ஏரியா இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நல்லா மெயின்டைனும் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குது. 200 rupees ஒரு ஆளுக்கு ஒர்த்தாக தான் இருக்குது. ஸோ நீங்களும் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஆளுக்கு வந்து எப்படியும் ஒரு உள்ளே போய்ட்டு வெளில வரதுக்கு 2 hours வந்து பொறுமையாக பார்த்தாலே 2 hours ஆகும். ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டுலாம் வராதிங்க. நம்ம எவ்வளோ நேரம் வேணால் இருக்கலாம், அதுக்கு டைம்லாம் கிடையாது. ஸோ ஒரு 2 hours வந்து நிதானமாக பார்த்துட்டு வெளில வர அளவுக்கு அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ஒரு 3 hours இருக்கலாம், அவ்வளோதான். ஸோ அதுக்கு மேலே அந்த சுற்றுற அளவுக்கு பெரிய ஏரியா இல்லை. உள்ள பெரிய ஏரியா தான், ரொம்ப பெரிய ஏரியா இல்லை, நல்லாயிருக்கு. ஸோ நீங்களும் போயிருந்தீங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஓகே, நம்ம இன்னொரு சூப்பராக சந்திப்போம். கைஸ், அப்புறம் மறக்காமல் இங்கே வரீங்க அப்படின்னா வெயில் டைமில் வரீங்கன்னா வந்து கொடை எடுத்துகிட்டு வந்துடுங்க, தண்ணி பாட்டில் எடுத்துக்கங்க, ஸ்நாக்ஸ் ஏதாவது எடுத்துக்கங்க. ஸ்நாக்ஸு ஃபுட்டெல்லாம் வந்து உள்ளே அலோவ் பண்ணுறதில்ல, செக் பண்ணுறாங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ, பை.